நம்ம உடம்புக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் கேலரி. சரி, ஜிம் போகிறவங்க, ஃபிட்னஸ் பண்ணுறவங்க, டயட் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு காமனான வேர்டு கேலரி. சரி, இப்படிப்பட்ட கேலரியை என்ன அப்படின்னு நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? சரி, கேலரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கொஸ்டின் பண்ணிக்கலாம். ஒய், வாட், ஹவு. ஒய், நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? என் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்காக, நான் வெயிட் லாஸ் பண்ணுறக்கோ கெயின் பண்ணுறக்கோ இதுக்காக நான் கேலரி தெரிஞ்சுக்கிறேன். வாட், கேலரினா என்ன? ஹவு, இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன், என் வெயிட் மேனேஜ்மெண்ட் கூட நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கேலரி பற்றி ஒரு 5 பாயிண்டாக தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5, கேலரி அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். கேலரி அப்படின்னா நம்ம சாப்பாடு மூலயமா கொடுக்கக்கூடிய எனர்ஜி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்போட எரிபொருள். நம்ம உடம்ப ஒரு வண்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு வெஹிக்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த வண்டிக்கு ஃபியூவல், பெட்ரோல், டீசல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு கேலரி முக்கியம். சரி, இந்த கேலரி நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம நடக்கிறப்போ ஓடுறப்போ, நம்ம வண்டி ஓடுது இல்லையா, நடக்கிறப்போ ஓடுறப்போ ஸ்டெப்ஸ் ஏறுறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ எரிபொருள் கம்மியாகும், நம்மளோட பெட்ரோல் கம்மியாகும். நம்ம சாப்பிட்றப்போ, நம்ம திருப்பி இன்டேக் பண்ணுறப்போ அந்த எரிபொருள் அதிகமாகும், ஃபியூவல் அதிகமாகும். சரி, இந்த ஃபியூவலை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை தான், கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை தான். நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா டேங்க் வெடிச்சிடும். நம்ம எடுக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது, வண்டி ஓடாது, அவ்வளோதான். நம்பர் 4, கேலரி நம்ம உடம்ப எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுது? ஓகே, நம்ம உடம்பு ஒரு 3 விதமாக கேலரி யூஸ் பண்ணுது. அதில் ஃபர்ஸ்ட் பிஎம்ஆர், பேஸ் மெட்டபாலிக் ரேட். பேஸ் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா என்ன? பிஎம்ஆர்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப கூட ஒரு சில ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணும். இந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகிறது, ஹார்ட் பீட் ஆகிறது இல்லையா, நம்ம மூச்சு வாங்குறோம் இல்லையா, ப்ரீத்திங் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே பிஎம்ஆருங்கிற ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுது. அந்த பிஎம்ஆருக்கு ஒரு சில எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி நம்ம கேலரி மூலமா நம்ம கொடுக்குறோம். இதுக்கு கூட கேலரி தேவைப்படுது. ஓகே, பிஎம்ஆர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ரெண்டாவது விஷயம், நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி நம்ம ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, நம்ம வேலை செய்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த கேலரி தான் கொடுக்குது. இதை பற்றி பெருசாக பேச வேண்டியதில்லை, நம்ம முன்னாடியே பேசிட்டோம். மூணாவது விஷயம் டைஜஷன். டைஜஷன், ஆமாம், நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்கு கூட ஒரு சில கேலரி எடுத்துக்கும். இதுக்கு கூட கேலரி யூஸ் ஆகுது. நம்பர் 3, நம்ம சாப்பாட்டு மூலயமா நம்மளுக்கு எவ்வளோ கேலரி கிடைக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபுட் மூலயமா நம்மளுக்கு ஒரு 3 சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது, அதாவது ஒரு 3 சோர்சஸ் ஆஃப் சத்துக்கள் கிடைக்குது. ஓகே, அதில் முதல் விஷயம் கார்போஹைட்ரேட், நம்மளோட மாவுச்சத்து. மாவுச்சத்து அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அரிசி, கோதுமை, இதெல்லாமே மாவுச்சத்தில் சேரும். இது நம்ம 1 கிராம் எடுக்கிறப்போ 4 கேலரி லோட் ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் புரோட்டீன், புரதச்சத்து, பால், பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம 1 கிராம் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு 4 கேலரி லோட் ஆகும். ஓகே, மூணாவது விஷயம் ஃபேட். ஃபேட் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சீஸாக இருக்கலாம், இல்லை ஆயிலாக இருக்கலாம், இது எல்லாமே ஃபேட்டில் சேரும். இது நம்ம 1 கிராம் எடுத்துக்கிறப்போ 9 கேலரி. இதில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, கேலரி ஜாஸ்தி. ஃபேட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டில் கேலரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்மளோட கார்ப்லேயும் சரி, ப்ரோட்டீன்லேயும் சரி, ஒரே அமௌண்ட் ஆஃப் கேலரி தான் இருக்குது. பட் ஃபேட்டில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்பர் 2, கேலரி பேலன்ஸ். நம்ம உடம்புக்கு சரியான அளவு கேலரி நம்ம கொடுத்தாதான் நம்ம உடம்பு வேலை செய்யறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அது கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, கேலரி பேலன்ஸ் அப்படின்னா என்ன? இதை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக கேலரி கிடைக்கிறப்போ நம்ம உடம்புக்கு தேவையான கேலரி எடுத்துட்டு மற்ற கேலரி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சு அது காலப்போக்கில் இதை நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்பு அதிகமாக இருக்க காரணம் இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம கம்மியாக சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம உடம்புக்கு தேவைக்கு கம்மியாக கேலரி கிடைக்கிறப்போ ஏற்கனவே நம்ம உடம்புல ஸ்டோர் ஆன கேலரிஸ் எல்லாமே பர்ன் பண்ணி
அது மூலிமா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் கேலரி பேலன்ஸ். சரி, இப்படிப்பட்ட கேலரி பேலன்ஸை வச்சு எனக்கு கரெக்டான டயட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பாடி வெயிட் என்னங்கிறது எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நம்பர் 1, மித் அபவுட் கேலரி. நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு மித்தை பற்றி பேசாமல் இருந்தேன் நமக்கே போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அதையும் பேசிடுறேன். எல்லா கேலரியுமே ஒன்று அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு டயட்டிஷியன் கிட்ட போகிறேன், அந்த டயட்டிஷியன் வந்து ஒரு 3000 கேலரி நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக நான் காலையில் ஒரு பீஸா எடுக்கிறேன், அந்த பீஸாவில் ஒரு 600 to 700 கேலரிஸ் இருக்குது. ஓகே, மத்தியானம் ஒரு பர்கர் போகிறேன், அதில் ஒரு 500 to 600 கேலரிஸ் இருக்குது. நைட்டுக்கு ஏதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எடுக்கிறேன், அதில் என்ன ஒரு 300 கேலரி இருக்குது, அது கூட எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா கேலரியும் ஒன்றாயிராது. இது எல்லாமே ஃபேட். ஓகே, இந்த மாதிரி ஃபுட் நம்ம எடுக்கிறப்போ நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், கார்பும் ப்ரோட்டீனும் 1 கிராம் எடுத்தோம் அப்படின்னா 4 கேலரி, பட் ஃபேட் மட்டும் 9 கேலரி இருக்குது. ஸோ இதில் கேலரி கண்டென்ட் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் எல்லா சத்தும் நல்ல சத்தாயிராது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நல்ல கேலரி எடுக்கும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேட் எடுக்கும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இந்த வீடியோவில் நம்ம கேலரினா என்ன, அது நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் நான் நிறைய கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.